வெல்கம் டு சாந்திரு மேத்ஸ். இந்தியன் நேவி எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து அட்மிட் கார்டு வந்திருக்காது. யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அட்மிட் கார்டு வந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு மெயில் வந்திருக்கும். ஓகே, ஜாயின் இந்தியன் நேவி அப்படிங்கக்கூடிய இந்த இதுல இருந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் பின் ஷார்ட் லிஸ்டட் டு அண்டர்கோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் பிஎஃப்டி ஃபார் சைலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும். இந்த மெயில் வந்தவங்க மட்டும்தான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ மெயில் வந்தாலும் வரலாட்டி நீங்க வந்து ஒரு வாட்டி லாகின் பண்ணி கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு இந்த கேப்சா கோட் அங்கே என்டர் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க லாகின் பண்ணணும். நீங்க அப்ளை பண்றப்ப கொடுத்திருந்த அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா கோடை என்டர் பண்ணி லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல இந்த செயலர் எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுல இந்த வியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல அட்மிட் கார்டு வந்திருக்கும். யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அட்மிட் கார்டு வந்திருக்கும். இதுல டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த அட்மிட் கார்டை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போயிருங்க. ஓகே, அதை நீங்க வந்து இந்த செலக்ஷனுக்கு போறப்போ கண்டிப்பா இதோட பிரிண்ட் அவுட் வந்து கொண்டு போகணும். நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டொமிசைல் அப்படின்னா உங்களோட ஸ்டேட், நீங்க என்ன ஸ்டேட்டுக்கான வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறது இங்க இருக்கும். இப்போ எக்ஸாம் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா கொச்சியில தான் போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொச்சியில தான் எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. டேட் ஆஃப் டெஸ்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க 10/10/2024 தான் இந்த கேண்டிடேட்டுக்கான எக்ஸாம் டேட். ஓகே, ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 9:30 காலையில 9:30 மணிக்கு போகணும். ஓகே, ஸோ இந்த டேட்ல இந்த பிளேஸ்ல வந்து நீங்க அவைலபிளா இருக்கணும். அதே மாதிரி அந்த கொச்சியில வந்து எந்த சென்டர்ல வந்து இதுக்கான ப்ராசஸ் நடக்க போகுது அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான அட்ரஸுமே கொடுத்துருக்காங்க. ஐஎன்எஸ் வெண்டுர்த்தி அப்படிங்கிற மாதிரி இடம் தான். ஓகே, ஸோ இதோட கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது எர்ணாகுளம் ஜங்ஷன் தான் வந்து அதுக்கு பக்கத்துல இருக்குது. அங்கிருந்து 4 கிலோமீட்டர்ல இந்த சென்டர் இருக்குது. ஓகே, இதுல நீங்க அப்ளை பண்ணப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு மார்க் கொடுத்துருந்தீங்களோ அந்த டீட்டெயில் வந்து இருக்கும். இப்போ அடுத்ததா வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிப்போர்ட்டிங் டைமுக்கு அப்புறம் நீங்க லேட்டா போனீங்க அப்படின்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க தான் உங்களுக்கான ஃபுட் அடுத்ததா வந்து டிராவல் பண்ற அந்த காஸ்ட் எல்லாமே வந்து பாத்துக்கணும். தங்குறது எல்லாமே வந்து நீங்க தான் பாத்துக்கணும். இது ஒரே நாள்ல கம்ப்ளீட் ஆயிரும். பட் போறது வர்றதுக்கு வந்து நீங்க தான் வந்து பாத்துக்கணும். ஓகே, ஃபுட்டுக்குமே நீங்க தான் பாத்துக்கணும். அடுத்ததா வந்து இதுல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்க ஒரிஜினல் கொண்டு போகணும். அதாவது பாஸ் சர்டிபிகேட் அண்ட் மார்க் ஷீட் ஆஃப் மெட்ரிக் அண்ட் 10th + 2 கொடுத்துருக்காங்க. அதாவது 10th மார்க் ஷீட்டும் 12th மார்க் ஷீட்டும் நீங்க வந்து கொண்டு போகணும். ஓகே, நம்மளுக்கு தனியா பாஸ் சர்டிபிகேட்லாம் நம்ம ஊர்ல கொடுக்க மாட்டாங்க. நீங்க மார்க் ஷீட் மட்டும் கொண்டு போனா போதுமானது. நீங்க என்சிசி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கொண்டு போகணும். அடுத்ததான் இந்த அட்மிட் கார்டை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போயிடணும். டொமிசைல் சர்டிபிகேட், அதாவது உங்களுடைய நேட்டிவிட்டி இல்லைன்னா ரெசிடென்ஷியல் சர்டிபிகேட், இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வந்து கொண்டு போங்க. இதுல வந்து ஆதார் கார்டை வந்து நீங்க டொமிசைல் சர்டிபிகேட்டா காட்ட முடியாது. ஓகே, ஸோ நீங்க தனியா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இல்லைன்னா ரெசிடென்ஷியல் சர்டிபிகேட்டை கொண்டு போகணும். கண்டிப்பா ஆதார் கார்டும் கொண்டு போகணும். ஆனா டொமிசைலுக்கு பதிலா நீங்க ஆதார் கார்டை வந்து காட்ட முடியாது. ஓகே, அடுத்ததான் வந்து பேன் கார்டு கொண்டு போகணும். பேன் கார்டு இருந்தா கொண்டு போங்க, எல்லார்ட்டையும் இருக்காது. இருந்தா கொண்டு போங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அடுத்ததா 6 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இருக்கணும். இப்ப கடந்த 3 மாசத்துக்குள்ள எடுத்த போட்டோ வந்து கொண்டு போங்க. ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 6 மினிமம் கொண்டு போகணும். ஓகே, அடுத்ததா உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. நீங்க அப்ளை பண்றப்பவுமே வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிருப்பீங்க. அதுல அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டும் இப்போ நீங்க ஒரிஜினலா கொண்டு போற டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருக்குதா, ரெண்டுமே வந்து ஒண்ணுதானா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. மொபைல் போன், பர்ஸ், வேலட்லாம் அலோடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது இல்லாம நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போக முடியாது. கொண்டு போங்க, அங்க கண்டிப்பா அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, அதே மாதிரி 2 பிளாக் இல்லைன்னா ப்ளூ கலர் பால் பாயிண்ட் பெண்ணுமே கொண்டு போகணும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமும் இருக்குது, அது வந்து கோடிங் ஷீட்ல இருக்கிறது தான் சான்ஸ் இருக்குது. அப்படின்னால நீங்க பெண்ணுமே வந்து கொண்டு போயிருங்க. ஓகே, அடுத்ததா வந்து ரிட்டன் எக்ஸாமும் சரி, பிசிக்கல் டெஸ்டும் சரி, இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ல தான் நடக்கும். அதாவது ஷார்ட்ஸ், ஷூ, ட்ராக் பேண்ட், டிஷர்ட், இதுல இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெஸ் தான் நீங்க வந்து போட்டு போகணும். ஓகே, அதே மாதிரி நீங்க ரன்னிங் பண்றதுக்கு வந்து ஷூ போட்டு தான் ஓடணும். ஷூ போடாம அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க ஷூ கொண்டு வரல அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ரன்னிங் பண்றப்போ உங்களுக்கு இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பொறுப்பு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்க ஷூ போட்டு ஓடுறது தான் கரெக்டா இருக்கும். இப்போ ரிட்டன் எக்ஸாம் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், முன்னாலே சொல்லியிருந்தேன். சயின்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின், அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில இருந்து 25 கொஸ்டின், பயாலஜில இருந்து மட்டும் 25 கொஸ்டின், இங்கிலீஷ்ல இருந்து 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா 15 ஜிகே கொஸ்டின், 10 ரீசனிங் கொஸ்டின் இருக்கும்.
ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க். நெகட்டிவ் மார்க் பற்றி எந்த கிளாரிஃபிகேஷனும் இல்லை, நோட்டிஃபிகேஷன்லையும் கொடுக்கல, இந்த அட்மிட் கார்ட்லையும் கொடுக்கல. அப்போ நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஆனால் அக்னிவீரில் வர்ற எஸ்எஸ்ஆர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கே வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்ப இது ஒரு பெர்மனன்ட் போஸ்ட், இதுவுமே வந்து எஸ்எஸ்ஆர் தான், எஸ்எஸ்ஆர் ரேங்க் தான். அப்படிங்கிறப்ப இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கான கிளாரிஃபிகேஷன் இல்லை. நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் அந்த எக்ஸாம் சென்டரில் வேணால் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா கொஷனையும் அட்டன் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து எக்ஸாம் சென்டரில் வந்து நெகட்டிவ் மார்க் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எந்த கொஷனையுமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடுங்க. ஆனால் நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா தெரிஞ்ச கொஷினை மட்டும் அட்டன் பண்ணுங்க. இந்த 100 கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, இதுக்கான சிலபஸ் பற்றி நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இதுக்கு நம்ம கோர்ஸில் நீங்கள் எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் இனிமேல் படிக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் அந்த A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் இதை மட்டும் கவர் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து செக்ஷனல் கட் ஆஃபும் உண்டு. மொத்தமாக ஓவரால் கட் ஆஃபும் இருக்கும். 100 மார்க்குக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு 25 மார்க்குக்கும் ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. ஓகே, அதனால நீங்க ஒரு செக்ஷன்ல அட்டன் பண்ணவே இல்லை, மற்ற 3 செக்ஷன்லயும் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்க செலக்ஷன் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதனால எல்லா செக்ஷன்லயுமே மினிமம் ஓரளவு மார்க் வந்து நீங்க எடுத்தாகணும். இதுல ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து கட் ஆஃப் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க ஓரளவு நல்ல மார்க் எடுத்தாலே உங்களால வந்து செலக்ட் ஆக முடியும். அடுத்தது பிசிக்கல் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 6 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்குவாட்ஸ் ஒரு 20 எடுக்கணும், புஷ்அப்ஸ் ஒரு 15 எடுக்கணும், சிட்அப்ஸ் வந்து ஒரு 15 எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஆல்ரெடி நான் சொன்னதுதான், அதாவது உங்களுக்கான லஞ்ச், ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கேண்டிடேச்சரை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்ததான் முக்கியமாக உங்களோட அட்மிட் கார்டோட லாஸ்ட் பேஜில் வந்து இந்த இண்டெம்னிட்டி பாண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி உங்கள் பேரண்ட்டுக்கிட்டையும் சைன் வாங்கிட்டு நீங்கள் போகணும். ஓகே, இதில் உங்களோட லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களோட நேம் எழுதுங்க. இந்த இடத்துல வந்து சென்டரோட நேம், ஓகே, INS அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுல, அதாவது INS வென்றுத்தி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த நேம் வந்து அதில் நீங்கள் எழுதிடுங்க. அதான் எக்ஸாம் சென்டரோட நேம். ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே எழுதிடுங்க. அடுத்து மறுபடியும் உங்களோட நேம், அடுத்ததான் எக்ஸாம் சென்டரோட நேம். அடுத்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பிளாங்காக விட்டுருங்க, அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து எழுதிக்குவாங்க. அடுத்ததான் மறுபடியும் இந்த இடத்துல வந்து எக்ஸாம் சென்டரோட நேம் இதெல்லாம் எழுதிட்டு இந்த இடத்துல வந்து டேட் வந்து நீங்கள் உங்கள் ஊர்ல இருந்து எப்போ கிளம்புறீங்களோ அந்த டேட்டே போட்டுருங்க, டேவும் போட்டுருங்க. ஏன் ஊர்ல இருந்து கிளம்புற டேட்டை போட சொல்கிறோம்னா உங்கள் பேரண்டோட சிக்னேச்சரும் நீங்கள் வாங்கணும். நீங்கள் அன்னைக்கு அட்டன் பண்ணுற டேட்டை போட்டிங்க அப்படின்னா பேரண்ட் உங்கள் கூட வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அதில் ஒரு லாஜிக் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் டேட் வந்து உங்கள் ஊர்ல இருந்து கிளம்புற டேட்டை வந்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர், இந்த இடத்துல உங்களோட பேரண்ட் யாராச்சும் ஒருத்தரோட சிக்னேச்சர், அதுக்கப்புறம் யார் சைன் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம், அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், ஃபாதரா மதரா அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து போட்டுக்கோங்க. அவங்களுடைய அட்ரஸ். ஓகே, அதாவது உங்களோட அட்ரஸ் தான் இதில் வரப்போகுது. ஸோ இந்த அட்ரஸை மட்டும் ஃபில் பண்ணுங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்டாக தான் இருப்பீங்க. ஏன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி நம்ம மட்டும்தான் வீடியோ போட்டிருந்திருப்போம் தமிழில். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அடுத்த இதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இதை அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் கொடுங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் மறக்காமல் சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.